என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் சார். இந்த வீடியோவில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் 1 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸிமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஏன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் எவ்வளோ ரோ இருக்கோ அவ்வளோ காலம் இருக்கும். அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரோ இருந்தால் அதனுடைய காலமும் ஒரு காலம் இருக்கும். 2 ரோ இருந்தால் அதனுடைய காலம் 2 காலம். 3 ரோ இருந்தால் அதனுடைய காலம் என்ன இருக்கும்? 3 காலம் இருக்கும். அதாவது ரோவும் காலமும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். அது பேர் தான் என்ன? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்படி இருக்கக்கூடிய ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is said to be singular. எப்போ நம்ம சிங்குலர்னு சொல்லுவோம்னா, இஃப் இட்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அப்போ வந்து கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நமக்கு 0வாக இருந்ததுன்னா, வரக்கூடிய ஆன்சர் 0வாக இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் ஏ வந்து 0 வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இட் டஸ் நாட் ஹேவ் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ். இந்த ஏ இன்வெர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏ இன்வெர்ஸ் வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது சிங்குலர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? மெயினான பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டெஃபினேஷன் எழுத தெரியலன்னா சிம்பிளாக டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0னாவது எழுதிடணும். இந்த இதாவது எழுதிட்டிங்கன்னா கூட மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரூவ் தட் த மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு 3612 இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேட்ரிக்ஸுக்கு பேர் கொடுத்துக்கலாம். அவங்களே கொடுத்துட்டாங்க ஏன்னு சொல்லிட்டு. ஏ வந்து 3612 ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொடுத்துக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸுக்கு வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட்டுங்கிறது என்னன்னா, இந்த 2 வெர்டிக்கல் லைன் பேர் தான் டிட்டர்மினன்ட். சரிங்களா? அப்போ டிட்டர்மினன்ட் எடுக்கலாங்களா? இப்போ பாருங்க, வெர்டிக்கல் லைன் கொடுத்துட்டேன். ஏக்கு பதிலாக 3612. அடுத்த டிட்டர்மினன்ட் க்ளோஸ் பண்ணுங்கள். புரியுங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம டயகனலாக மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க, டயகனலாக மல்டிப்ளை பண்ணலாங்களா? 3 × 2 வந்து என்ன வருது? 6. அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 1 × 6. இப்போ 1 × 6 வந்து ஈக்குவல் நம்பிக்கலாம். என்ன 6 வருதுங்களா? இப்போது இந்த ரிமைனிங் கூடிய எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது கால்குலேட்டரில் என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இங்கே +6 வருதுங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன? -6. இப்போ பாருங்கள், 6 - 6 ஆன்சர் என்ன வருது? 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஏயோட வேல்யூ வந்து என்ன வருது? 0. அப்போ 0 வந்ததுனால therefore A is a singular matrix. இப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி தான் நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஏ வந்து என்ன? சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஆன்சர் வந்து 0 வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.